கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் கொடுத்த சுகத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவதோடு, அந்த காலங்களிலே நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு ஒத்துழைப்புக்காகவும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மூப்பர்கள், உதவியாளர்கள், ஆலயத்தில் இருக்கின்ற அனைவருமே என்னை ஜெபத்திலே தாங்கிக் கொண்டீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். விசேடமாக இன்றைய நாளிலே நாங்கள் இறைவனுடைய வார்த்தையை, அதாவது திருச்சபைக்கு வாக்களிக்கப்பட்ட தூய அல்லது புனித ஆவி என்கின்ற தலைப்பின் கீழ் இன்று சிந்திக்க நாங்கள் முற்படுகின்றோம். இன்று பஸ்கா காலத்தின் அல்லது உயிர்ப்பின் காலத்தின் 6ஆம் ஞாயிறு. வருகிற கிழமை ஆண்டவரின் விண்ணேற்றம் அல்லது பரமேறுதலின் திருவிழா என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதைத் தொடர்ந்து பெந்தெகோஸ்தே அல்லது தூய ஆவியானவருடைய பெருவிழா நடைபெறும். எனவே இந்த காலங்களிலே இறைவன் எம்மோடு கூட இருந்து எம்மை வழிநடத்தி மீண்டுமாக அவர் பரமேற செல்ல இருக்கின்றார். பரிசுத்த ஆவியை எமக்கு அபிஷேகம் செய்ய இருக்கின்றார். அந்த அபிஷேகத்தின் ஆவி உங்களையும் என்னையும் ஆட்கொண்டு பாவத்தில் வாழ்கின்ற மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்க அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஏவுதலின் ஊடாக எம்மை வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே தான் இன்றைய அனைத்து வாசகங்களும் எம் ஆண்டவருடைய விண்ணேற்றத்திற்கு பின்னர் கிறிஸ்தவ சமூகமாக, திருச்சபையாக நாம் ஆவியானவருடைய வழிநடத்துதலின் கீழ் வாழ வேண்டும் என்று எமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் இறைவனால் எமக்கு ஒரு உறுதி செய்யப்படுகிறது. நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தேற்றருளவாளனை உங்களுக்காக நான் தரப்போகிறேன். அவர் உங்களை ஆதரிப்பார், உங்களை வழி நடத்துவார் என்கின்ற வேத வசனம். எனவே இன்றைய நாளில் மீண்டும் எமக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியம். இந்த ஆலயத்திலே அநேக நாட்கள் பரிசுத்தர் 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 என்கின்ற வாக்கியம் இன்றைய நாளிலே மீண்டும் இந்த ஆலயத்திலே அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிதா, குமாரன், பரிசுத்தாவி இந்த மூவருமே பரிசுத்தர். அவரோடு வாழ்கின்ற நீங்களும் நானும் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் நோக்குகிறார், சிந்திக்கின்றார். எனவே இன்றைய நற்செய்தி பகுதியானது யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 23 29 வசனங்கள் மிக மிக முக்கியமான வசனங்களாக இருக்கிறது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நாங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவானவர், பரிசுத்தாவியானவர் பிதாவிலே அன்பாயிருக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் கைக்கொள்ள அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன். ஆகவே அவர் வரும் வரையில் நாம் தூய ஆவியானவரின் வழிகாட்டலின் கீழ் வாழ வேண்டும். அந்த தூய ஆவியானவர், அந்த தூய துணையாளர் எமக்கு என்ன செய்வார், எப்படி எம்மை வழி நடத்துவார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தூய ஆவியானவரின் வழிகாட்டல் அல்லது அபிஷேகம் என்றால் என்ன? அவர் எமக்கு இயேசு கற்பித்த அல்லது கூறிய அல்லது வழிநடத்திய, அப்போஸ்தலருக்கு, திருத்தூதுவர்களுக்கு கூறிய அனைத்தையுமே அவர் தூய ஆவியானவர் எமக்கு நினைவூட்டுகின்றார். அல்லேலூயா. அப்ப தூய ஆவியானவருடைய கடமை இறைவன் கூறிய காரியங்களையும் இறைவன் இயேசு கூறிய அனைத்து வார்த்தைகளையும்
அவர் கூறிய கற்பித்த செயல்கள் அனைத்தையும் அவர் எம்மோடு இணைந்து எமக்கு நினைவூட்டுகிறவராய் இருக்கின்றார். ஆகவே நாம் அந்த தூய ஆவியானவிலே நடக்க வேண்டும், அந்த ஆவியிலே இணைந்திருக்க வேண்டும். ஆகவே தான் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலின் கீழ் நாம் வாழ வேண்டும். அப்ப உலகத்தில் வாழ்கின்ற நீங்களும் நானும் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்களில் ஈடுபட ஆயத்தமாக இருக்கிறோம். அப்ப தூயாவியானவர் எப்படி எமக்கு அருள்வார், எப்படி கிரிகை செய்வார்? அவர் இறைவன் இயேசு கூறியதையும் தேவன் எமக்கு கூறியதையும் அவர் நினைவுபடுத்துவார். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அதை வேதத்தினூடாக அறிந்து ஜெபத்தினூடாக ஆராய்ந்து அவரிலே தரித்திருக்க எம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப தூயாவியானவர் அவருடைய வருகை அல்லது அபிஷேகம் என்றால் பல பாசையில் பேசுவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சுகம் கொடுப்பது மட்டுமல்ல, நோய்களை குணமாக்குவது மட்டுமல்ல, தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் பிழையை பிழையென்று சரியை சரியென்று உணர்த்துகிற தேவனாகவும், இறைவனுக்கு பிழையான காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது தேவனுடைய கற்பனைகளை இயேசுடைய படிப்பினைகளை நினைவுபடுத்துகிறவருமாய் இருக்கிறார். எனவே அந்த காரியங்கள் மிக மிக முக்கியமானது. அவை எம்மிலே நிலைத்திருக்காவிட்டால் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதில் எந்தவித புண்ணியமும் இல்லை. எனவே நாம் அவரோடு இயேசு மீது காட்டுகின்ற அந்த அன்பின் அடிப்படையின் கீழ் வாழ வேண்டும் என்று தேற்றருளவாளன் பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் விரும்புகிறார். எனவே இயேசுவின் அன்பு, இயேசுவின் வழிநடத்துதல், இயேசுவின் வார்த்தை, தரித்திருந்து ஜெபம் பண்ணுதல், இவை அனைத்திற்கும் நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவன் இல்லாத இடத்தில் தூய ஆவியானவரான அவருடைய வழி நடத்துதல் நிச்சயமாக இருக்காது. அவர் அருளுகின்ற சமாதானம், அமைதி, ஆறுதல், திருப்தி, ஆசி, இவை அனைத்தையும் நாங்கள் அனுபவிக்க முடியாது. எனவே உங்கள் வாழ்வில் சகலமும் இருந்தாலும் மேற்குறிப்பிட்ட சமாதானம், அமைதி, ஆறுதல், திருப்தி, ஆசி பரிசுத்த ஆவியானவர் எம்மில் இருக்காவிட்டால், இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் பின்பற்றாவிட்டால் அது நிச்சயமாக இருக்க முடியாது. எனவே கிறிஸ்தவ வாழ்வானது பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலோடு எப்படி வாழ வேண்டும் என இன்று வாசிக்க கேட்ட சங்கீதம் எமக்கு மிகவும் அழகாக எடுத்துரைக்கிறது. பிரியமானவர்களே, இறைவனே, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது உலகம் முழுவதும் உமது பாதையை அல்லது வழியை அறிந்து கொள்ளும். சகல ஜனத்தாரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்ளுவார்கள். அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்வானது நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய அந்த தரிசனம், இறைவனுடைய அந்த ஒளி, இறைவனுடைய அந்த பிரகாசம் எம் அனைவரிலும் பிரகாசிக்க வேண்டும். அந்த பிரகாசத்தை எடுத்து நாங்கள் வெளியே செல்லுகின்ற பொழுது மற்றவர்கள் எமது மூலமாக இறைவனை, பரிசுத்த ஆவியை அறிந்து கொள்வார்கள். அந்த ஒளியின் பிரகாசம் எங்கள் முகத்தில் அது ஒளியாக பிரகாசிக்க வேண்டும். அப்ப எங்களுடைய முகத்தை கண்டு எமது சிரிப்பை பார்க்கின்ற பொழுதே அங்கு இறைவன் சொல்வாரு, இந்த பிள்ளைகள் என்னை என்ன செய்யறாங்க? ரெப்ரசன்டேட் பண்ணுகிறார்கள், பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். எனவே அந்த பிரதிநிதித்துவம் உங்களிலும் என்னிலும் இருக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, நாம் உண்மையான ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். இப்படி ஜெப வாழ்வு எமது வாழ்வை மேற்கொண்டால் அந்த தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலை நாம் அனுபவிக்க முடியும். இந்த பரிசுத்த ஆவியின் உந்துதலை நாம் எப்பொழுது சொந்த வாழ்வில் உணர முடியும் என்பதை நாங்கள் ஆராய வேண்டும். இன்றைய இரண்டாம் வாசகம் வெளிப்படுத்துதல் 21:10-14-23 வசனங்களை நாம் ஆராயும் பொழுது அங்கு இந்த புத்தகத்தின் ஆசிரியரான பரிசுத்த யோவான் அவர்கள்
பரிசுத்த ஆவியின் உந்துதலால் ஜெபத்திலே இணைந்திருந்த பொழுது தூய ஆவியானவர் அவருக்கு ஒரு காட்சியை வெளிப்படுத்துகின்றார். அந்த காட்சி என்ன? அது புதிய எருசலேம், இறைவனுடைய திருச்சபை, அப்போஸ்தலராக, சீடர்களாக, திருத்தூதுவர்களாக அடித்தளமாக கொண்டு அமைந்துள்ளது. இதுதான் திருத்தூதுவர் அல்லது அப்போஸ்தலர்களின் மரபு என்று நாம் கூறுகின்றோம். ஒன்றிணைந்தல், ஒன்றாக செயல்படுதல். புதிய எருசலேம் என்று கூறுகின்ற பொழுது அங்கு சகலமும் ஒன்றாக அது இணைந்து செயல்பட வேண்டும். அப்ப அங்க பிரிவு இல்லை. இறைவனோடு வாழ்கின்ற பொழுது பிரிவு இல்லை. இங்கு விசேஷமாக இறைவன் இயேசு அப்போஸ்தலர்களுக்கு, திருத்தூதுவர்களுக்கு கற்பித்தவைகளை அடிப்படையாக கொண்டு தூய ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறார். அப்ப அந்த உண்மையை ஜெபத்திலே தரித்திருந்த பரிசுத்த யோவான் காட்சியினூடாக காண்கின்றார். அங்கு பிரிவு இல்லை, அனைவருமே ஒன்றாக இணைந்து ஜெபத்திலே தரித்திருந்து இறைவனை நோக்கி பார்க்கின்றார்கள். எனவே பிரியமானவர்களே, நாம் எவ்வாறு பரிசுத்த ஆவியிலே வழி நடத்தப்பட வேண்டும் என்பதை இன்றைய நாளின் முதலாம் வாசகத்திலே காண்கின்றோம். ஆதி கிறிஸ்தவர்கள் பலர் சமூகத்திலே தப்பான பிழையான போதனைகளை கற்றுக் கொடுத்த பொழுது அல்லது மக்களை பிழையான வழியிலே நடத்த முயற்சி செய்த பொழுது, அவர்கள் அல்லது மக்களை குழப்ப நினைத்த பொழுது, சபைன்னு சொன்னா கட்டாயம் சாத்தான் இருப்பான். சாத்தான் இல்லாட்டி சபை இல்லை. எங்கெங்க நீங்க இணைந்து ஒரே குடும்பமாக ஒன்றாக இணைந்து செயல்படுகிறீர்களோ சாத்தானுக்கு சரியான விருப்பம் இல்லையா? இல்லைன்னு தலையாட்டாரு. ஆமா, இல்லை. எங்கெங்க இணைந்து எப்படி எப்படி சந்தோஷமாக, எப்படி சமாதானமாக, எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதற்குள்ளேயே இறைவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்ட சாத்தான்களை இறைவன் அனுப்புவார். இறைவனை சிலுவையில கூட அவருடைய சோதனையில 3 சோதனைகளும் வேதத்தின் வார்த்தைகளை கொண்டு சாத்தான் இறைவனை சோதித்தான். அப்ப குழப்பங்கிறது நிச்சயமாக இருக்கும். அப்ப இறைவனுடைய பிள்ளைகள் எங்கெங்கு இருக்கின்றார்களோ அங்கு குழப்பங்களை ஏற்படுத்த அதற்குள் சாத்தான்கள் இருப்பார்கள். இனம் கண்டு கொள்வது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவே திருத்தூதவர்கள் அனைவரும் அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள்? அதான் யோவான் கண்ட தரிசனம். என்ன செஞ்சாங்க? ஒன்றாக இணைந்து இறைவனை போற்றினார்கள். பரிசுத்த ஆவியின் வழிகாட்டலின் ஊடாக இணைந்து செயல்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாங்க செய்யறப்பெல்லாம் அதுதான். எங்க சாத்தான் நுழைகிறானோ நாங்க சாத்தானுக்கு பின்னுக்கு போயிடும், கடவுளுக்கு பின்னுக்கு போகாம. ஐயோ இது அழகா இருக்கு, இப்படித்தான் இருக்கணும். கடவுள்கிட்ட பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று கூடி சாத்தானை விரட்டணும். இன்னைக்கு நாங்க அப்படி செய்யறது இல்லை. சாத்தானோடய சேர்ந்து போயிடுறோம். கடவுள்கிட்ட பிள்ளைகள் அங்கே கஷ்டப்பட்டுட்டு 1-2 பிள்ளைகள் தனிப்பட்டு இருப்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு மாறாக நீங்களும் நானும் செயல்பட வேண்டும் என்றே இறைவன் பரிசுத்த யோவானின் அந்த காட்சியிலே காண்பிக்கின்றார். பரிசுத்த தூதர், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்துகிறார். எனவே கிறிஸ்துவின் திருச்சபையிலே அன்பிலே நாங்கள் பயணம் செய்தல் வேண்டும். பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அனைவரும் இணைந்து ஒன்றாக நாங்கள் ஒருவருக்கொருவர் செவிமடுத்து ஒருவருடைய பிரச்சனைகள் ஒருவர் ஆராய்ந்து அதில் ஏற்பட்டிருக்கின்ற சாத்தானை விரட்டிவிட்டு நாங்கள் ஒன்று சேர வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு சாத்தானோட சேர்ந்து நாங்கள் போயிட்டு தேவையானதை கைவிட்டு விடுகின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இறைவன் எமக்கு வாக்களிக்கப்பட்ட புனித ஆவியை தந்திருக்கின்றார். எது சரி எது பிழை என்பதை அறிந்து கொள்ள உங்களையும் என்னையும் அவர் வழி நடத்துகிறார். எனவே ஜெபத்திலே அவர்கள் ஒன்றிணைந்திருந்தார்கள், இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்தார்கள், ஒருவர் மற்றவருக்கு செவிமடுத்து தூய ஆவியானவருடைய கீழ்ப்படிதலின் கீழ் முடிவெடுத்தார்கள். இன்னைக்கு நாங்கள் அப்படி இல்லை. தூய ஆவி இருக்குது இல்லை, நல்ல காரியத்தை சொன்னாலும் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுடைய செய்கைகளின் படி நாங்கள் என்ன செய்கிறோம்? தீர்மானங்களை எடுத்து மற்றவனையும் குழப்பி எங்களையும் குழப்பி எல்லாத்தையும் சின்ன பின்னமாக ஆக்கிடுறோம். ஆனால் இறைவன் சொல்கிறார், நான் பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறேன், சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறேன். அந்த சமாதானமும் ஆசீர்வாதமும் உன்னிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீ பரிசுத்த ஆவிக்கு செவிமடுக்க வேண்டும்
எனது வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், என்னை விசுவாசிக்க வேண்டும், ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். எனவே சுயநலம் கருதி சாத்தான் செயல்பட்டதை போல அல்லாது, தன்னலம் கருதி சாத்தான் செயல்பட்டதை போல நாங்கள் வாழாது, பிறர் நலம் கருதி இறைவனுடைய சித்தத்தை, இறைவன் எதற்காக உங்களையும் என்னையும் அபிஷேகித்து உருவாக்கினாரோ அந்த காரியங்களில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் சமாதானமாக ஆசீர்வாதமாக இணைந்து செயல்படுகின்ற பொழுது அந்த சமாதானம் உங்களிலும் என்னிலும் தங்கும். நாங்கள் ஜெபம் செய்வோமா? எம்மோடு வாழ்கின்ற எமது அருமை தந்தையே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியோடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் தொடர்ந்து எமது வாழ்விலே அன்பை வைத்திருக்கின்றீர், ஆசீர்வாதங்களை ஊற்றுகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இங்கு வந்திருக்கின்ற உம்முடைய அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவரை பேர் பேராக நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஆம் இறைவனே, விசேஷமாக உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இருந்து வெளியே செல்லுகின்ற பொழுது எமது வாழ்விலே, எமது முகத்திலே நீர் ஒளியை பிரகாசிக்க பண்ணி ஆண்டவரே, இவர்கள் கிறிஸ்தவர்கள், உண்மையுள்ளவர்கள், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள், அமைதி சமாதானம் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஊடுருவி இருக்கிறது என்பதை மற்றவர்கள் காணத்தக்கதாக எம்மை நீர் அபிஷேகித்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், வல்லமை நிறைந்த பிதாவே. ஆமென்.